டிஎம்கேலயே உள்ள பெரிய பிரச்சனை தான். எம்ஜிஆர் நிறைய கேண்டிடேட்டை மாத்திருக்கிறார், ஜெயலலிதா நிறைய கேண்டிடேட்டை மாத்திருக்கிறார். அதனால தான் அந்த கட்சி இன்னும் உயிர் போட இருக்கிறது. எம்ஜிஆர் இறந்த பிறகும் ஜெயலலிதா இறந்த பிறகும் அடுத்த வாரிசுகளை உருவாக்காத போதும் வாரிசுகள் எமர்ஜாய் வந்தது எப்படி? எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அடையாளம் காட்டல, ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி அடையாளம் காட்டல. அவர்கள் சண்டையில மண்டையை உடைச்சு எந்திரிச்சு தான் ஒரு தலைவரா நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகுன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ் மூலமா தான். அந்த ஸ்பேஸ் டிஎம்கே கிரியேட் பண்றதே. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே கள்ளக்குறிச்சியை சுற்றியே இன்னும் 2 பேர் நமக்கு வேண்டப்பட்டவங்க, விழுப்புரத்தில் நமக்கு 2 வேண்டப்பட்டவங்க, நான் சொல்றது இல்லாட்டி என் பையன், திண்டுக்கல்ல பெரியசாமி அவர் வேண்டப்பட்டவங்க, தூத்துக்குடியில் கீதா ஜீவன் அவங்க வேண்டப்பட்டவங்க, இப்படி எல்லா ஊர்லேயும் அவங்க வேண்டப்பட்டவங்க சொல்லி ரிலேட்டிவாக வச்சிருக்கும் போது அந்த இடத்துல தொஞ்சு போயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு தருணத்தில் திருமாவளவன் சொல்றார், 2 கட்சிகளும் பலவீனம் அடைஞ்சா தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பலவீனம் அடையல. ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்க தயவு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இவங்க ஏன் இறங்குறாங்கன்னு இதுதான். ஏடிஎம்கே இவ்வளவுக்கு பிறகும் ஆக்சுவலாக ஜெயலலிதா மாதிரியான ஒரு தலைவர் இல்லாத போதும் உயிர் போடுவதற்கான நம்பிக்கை, நான் போட்டியிட முடியும், நான் அமைச்சராயிட முடியும். அது ஏடிஎம்கேல போட்டியிட 234 பேருக்கு இருக்கும். எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கலாம், நான் மந்திரி ஆயிடலாம். அவங்க நீ மந்திரியாவே நான் மந்திரி அவங்க இடத்துல இல்லை. இது திமுக யார் மந்திரிகள்னா அநேகமாக ஸ்டாண்டர்ட் லிஸ்ட். நீங்க 2026 திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை நீங்க ஒரு 15-20 பேர் நீங்க இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 5-6 மாறுமாங்கிற நீங்க 30 நீங்க 20-25 நீங்க ஃபிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5-6 மாறுனா பெரிய அதிசயமா இருக்கும். ஆனா ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே முதலமைச்சர் நம்ம சர்ப்ரைசஸ் பார்த்துருக்கோம். அப்ப அதுதான் ஏடிஎம்கே நம்பிக்கையோடு வச்சிருக்கு. நமக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம உழைச்சோம்னு பெரிய ஆளாயிடலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு மதுரை மாவட்ட அதிமுகவில் ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் 3 பேருக்கும் ஆகாது. சரிங்களா? 3 பேரும் உள்ள பயங்கரமா உள்ள 3 பேரும் கடுமையா உழைச்சு திமுக சேலஞ்ச் பண்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? 3 பேருக்குமே நான் ஜெயிச்சுட்டா மந்திரி ஆயிரணும் அப்படின்னு முயன்றாங்க. நான் ஜெயிச்சுட்டா எம்பி. அப்ப 3 பேருடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு வரும்போது பின்னடைவு சந்திக்கக்கூடிய திமுக இருக்கு. இங்கே என்னன்னா, நான் யாரையுமே வளர மாட்டேன், அவங்க வாரிசுகள் வைக்கும் போது அது திமுக தெய்வாயப்படுது. ராஜன் செல்லப்பா ஒரு பக்கம் ஏடிஎம்கே வளர்க்கிறார், செல்லூர் ராஜு ஒரு பக்கம் ஏடிஎம்கே வளர்க்கிறார், உதயகுமார் ஒரு பக்கம் ஏடிஎம்கே வளரக்கூடியது ஏடிஎம்கேவா இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்குள்ள போட்டியில உன்னோட நான் பண்றேன் பாரு, உன்னோட நான் பண்றேன், அவர்களுக்குள்ளே போட்டி வைக்கும் போது எதிரில் போட்டி இல்லாம இருக்கு. திமுக நடந்ததுன்னா அவங்க போட்டியெல்லாம் எல்லாம் தெளிவு பண்ணிடுறாங்க. அது தமிழ்நாட்டில் பல கேண்டிடேட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நாளைக்கு அவர்களுக்கு திரும்ப கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுல அவர்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. திரு பொன்முடி அவரோட தொகுதியை பொறுத்தவரைக்கும் அவர் கீழே இந்த விமர்சனம் வந்துருச்சு. ஏன்னா அவருடைய மகனையும் கொண்டு வந்துட்டார் இப்ப. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2வது ஆள் நமக்கு இங்க ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் எம்எல்ஏ நினைக்கிறேன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் சாத்தியம் இல்லை, அது பொன்முடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு செஞ்சி ராமச்சந்திரன் இருந்த போது இவரால் எமர்ஜ் ஆக முடிஞ்சது. ஆனா இவர் இருக்கும்போது இன்னொருத்தர் வர முடியல. உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக இன்னொருத்தரை காட்டுங்க, நீங்க பெரியசாமியை காட்டணும் அல்லது அவர் மகன் ஐபிஎஸ் காட்டணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னொரு திமுக காரரை காட்டுங்க. இப்போ வீரபாண்டி ஆர்மோ சேலத்தில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணார். அவருடைய மகன் வேற யாரும் கிடையாது. அப்போ இன்னொருத்தர் வளர மாட்டார். இப்போ ராஜேந்திரனோ இப்போ இவர் செல்வ கணபதியோ அப்போ ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. அவருடைய காலத்துக்கு பிறகு எந்திரிச்சு வராங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சுன்னு வேற யாரையும் வளர மாட்டாங்க. நேரு இந்த மாதிரி பல சமயத்தில் மல்லு கட்டி நின்னார். அப்போ திருச்சி செல்வராஜ் ஒரு இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஓடிட்டு இருக்கு. இதை மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது முரணா நின்று அவங்களுக்கு மைனஸ்